ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இந்த முறை நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டஃப்பான சப்ஜெக்ட். கொஞ்சம் புரியறதும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமாக வேறு இடத்துல இருந்து எங்கே எது லிங்க் ஆகுதுன்ட்டு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிக்கலான விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 100 டன் தங்கம் பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட்லேருந்து இந்தியா ரீசெண்டில் கொண்டு வந்தது ஒரு பரபரப்பான நியூஸ் ஆயிடுச்சு எல்லாருக்கும். இதை ஏன் கொண்டு வந்தாங்க, எப்படி அங்கே போச்சு, இதை பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக் கண்ட்ரோல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இதில் கொஞ்சம் சிக்கலான விஷயம். நான் ட்ரை பண்ணுறேன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் இந்த கூகுளில் போய்ட்டு இதை பற்றிலாம் கொஞ்சம் தேடி படிச்சிங்கன்னா நிறைய விஷயம் புரியும். நம்ம நினச்சிட்ருக்கோம் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. அதுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ கவர்மெண்ட் ப்ளஸ் குளோபல் பவர்ஸ் நம்ம கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஈவன் இந்த எலெக்ஷனில் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கோ இன்வால்வ் ஆனாங்க எலெக்ஷன்ஸில். ஃபாரின் ஈவன் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்களும் ஹிண்டெல்லாம் கொடுத்தாங்க. நிறைய இன்டர்ஃபியர் ஆகுதா, ஃபாரின் மீடியாஸ் த்ரூ வேறு நேரேட்டிவ்ஸில் செட் பண்ணி நம்ம மேலே அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒரு விஷயமாக நம்ம பேச முடியாது. நிறைய விஷயம் தெரியும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் பேக்ரவுண்டில் அந்த ஐடியாஸ் வந்துடும் எங்கே எது லிங்க் ஆகுதுன்னு. ஓகே, ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ, ஈஸியாக சொல்ல முடியுமோ. நீங்கள் அதுக்கு மேலே தேவைப்பட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுளில் தேடி நீங்களே கண்டுபிடிக்கலாம். நிறைய ஓப்பன் சோர்ஸில் கிடைக்குது. ஸோ இட் இஸ் நாட் வெரி டஃப் டு ஃபைண்ட் அவுட் த லிங்க்ஸ். ஓகே, let us go for the matter. Okay, இதனோட ஆதாரம்னு நம்ம பார்த்திங்கன்னா ரோத்ஷில்டு ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி, வெரி பவர்ஃபுல் ஃபேமிலி இன் வேர்ல்டு. அவங்க தான் ரிச்சஸ்ட் ஃபேமிலியும். ஐ திங்க் சம்வேர் அரவுண்ட் 500 to 700 trillion அசட்ஸ் அவங்க அவங்களோட ஒர்த்து. வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான ஒரு சில ஷேடோ கம்பெனிஸில் இது ஒரு முக்கியமான குரூப். ஷேடோ குரூப்ஸ்லேருந்து இது ஒரு முக்கியமான குரூப். அந்த மாதிரி நிறைய பிளாக் ரோஸ், ராக்ஃபெல்லர், அந்த மாதிரி நிறைய பிளாக் ஷேடோ குரூப்ஸாக எல்லாம் இருக்குது. அதில் ரோத்ஷில்டு ரொம்ப முக்கியமான ஃபேமிலி. இந்த ரோத்ஷில்டு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அரவுண்டு 1800 ரோத்ஷில்டுன்றவர் ஒரு யூதர் ஜீவ். அவர் ஜெர்மனிலேருந்து இங்கிலாண்டு ஷிஃப்ட் ஆகிறாரு. ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கே சின்னதாக மணி லெண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டெவலப் ஆகிட்டே போகிறாரு. ஒரு சமயத்தில் அவர் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளை மாதிரி கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கெல்லாம் அங்கே பவர்ஃபுல் ஆகிட்டார். அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டுக்கு இங்கிலாந்து கவர்மெண்ட், அப்போ இருக்கிற இங்கிலாந்து கவர்மெண்ட்டை எங்கே வார் பண்ணும்போதெல்லாம் இவங்க ஃபேமிலி ஃபைனான்ஸ் பண்ணும். தென் தே வில் ரீபே வித் இன்ட்ரெஸ்ட். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃபேமிலியாக 1800s இவங்க மாறிட்டாங்க. ரொம்ப டீப்பாலாம் நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ரோத்ஷில்டு ஃபேமிலின்னு பற்றி படிச்சிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும்.
இந்த ரோத்ஷில்டு ஃபேமிலி வந்து அந்த அந்த சக்ஸஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப், அதுக்கப்புறமா வேர்ல்டு லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. வேறு வேறு கவர்மெண்ட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. பர்டிகுலரில் இந்த பேங்கிங் செக்ஷன் வந்து இவங்க ஃபேவரட் இது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இவங்க மேஜர் ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. அந்த பேங்க்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, அது மூலிமா லோன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இவங்க பார்க்குறது. அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் இன்கம்ஸ், அது ஷேர் ஹோல்டிங்கில் வர்ற இன்கம்ஸ், இதெல்லாம் வந்து இவங்களோட ப்ராஃபிட். ஸோ இவங்க இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது ஒரு மேஜரான ஒரு சப்ஜெக்ட். அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. பட் யூ கேன் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக இந்த ஃபேமிலி தான் வந்துட்டு மேஜராக வந்து பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு குரூப். இந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு நியூஸ் தெரிஞ்சுங்க. ஸோ ஒரு டைம் கிடைச்சா ஃப்யூச்சரில் ரோத்ஷில்ட் ஃபேமிலி பற்றி செப்பரேட்டாக ஃபுல்லாக பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேணாம் அதாவது இது கேரக்டர்ஸ் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, கேரக்டர்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் இன்ட்ரொடக்ஷன் மாதிரின்னு வச்சிங்களேன். ஸோ ரோத்ஷில்டை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சிட்டி ஆஃப் லண்டன். லண்டன்றது வேறு, சிட்டி ஆஃப் லண்டன்றது வேறு. நிறைய பேருக்கு இது தெரியாது. சிட்டி ஆஃப் லண்டன் வந்து எந்த கண்ட்ரியோட ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. தே ஹாவ் தேர் ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ். அவங்களோட செப்பரேட் ஆர்மி, மிலிட்ரி, அந்த மாதிரி போலீஸ், அண்ட் தென் செப்பரேட்டாக எல்லாமே டோட்டலாக அந்த இதில் வந்து ஈவன் இங்கிலாந்து கவர்மெண்ட் கூட வந்து அதில் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. இதில் இந்த ராயல் ஃபேமிலிஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக வேர்ல்டில் இருக்கிற மோஸ்ட்லி ஷேடோ குரூப்ஸ் எல்லாரோட ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து நிறைய பேர் போவாங்க இல்லைங்களா, லண்டன் போகிறேன்ட்டு. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனில் ஒரு சில அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னாங்க லண்டன் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி தே ஆர் ரிப்போர்ட்டிங் டு சிட்டி ஆஃப் லண்டன். அந்த சிட்டி ஆஃப் லண்டனில் போய்ட்டு அவங்க ரிப்போர்ட்டிங் பண்ணுறது ப்ளஸ் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தே வில் டேக் பேக். மறுபடியும் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் கேரியரில் என்னென்ன பண்ணணுன்றது வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கேருந்து தான் வருது. இது நாட் ஓன்லி இந்தியா, ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் வந்து இந்த சிட்டி ஆஃப் லண்டன்லேருந்து தான் கண்ட்ரோல் ஆகுது. இந்த சிட்டி ஆஃப் லண்டன்றதே ஒரு பெரிய கதைனாக்கா அதை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம். அந்தளவுக்கு விஷயமான ஒரு சிட்டி அது. இண்டிபெண்டன்ட் சிட்டி, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஷேடோ சிட்டி. அது எங்கே இருக்குது, அதோட லிமிட்ஸ் எங்கே இருக்குது, அதோட எல்லைகள் என்ன, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைய ஸ்டோரியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தா பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு. இது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு வந்து சிட்டி ஆஃப் லண்டனில் லொக்கேட் ஆகிருக்கு. இதை ஆரம்பித்தது வந்து ரோத்ஷில்டு ஃபேமிலி. இங்கேருந்து தான் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு பேர். பட் இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதெல்லாம் கூட இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான். இதோட டோட்டல் கண்ட்ரோல் வந்து ரோத்ஷில்டு ஃபேமிலிக்கிட்ட இருக்கிறது. ஸோ இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக டீல் பண்ணுறக்கு ஒரு பேங்க். மேபி யூ கேன் சே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து அந்த பீரியடில் தே ஆர் வேர்ல்டு பேங்கர்ஸ். வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கு அந்த மொமெண்ட்டில் வந்து மேஜராக வந்து யூரோப்பில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. லைக் ஜெர்மன், ஃப்ரான்ஸ் எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வார் ஃபைனான்சிங், எஜுகேஷ்னல் ஃபைனான்சிங், அந்த மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ஸ்க்கு. அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வர்றது ப்ளஸ் அடிஷ்னலாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கோல்டை வந்துட்டு இவங்கக்கிட்ட வைப்பாங்க. அவங்கக்கிட்ட வால்ஸ் இருக்கும், சேஃப்டி வால்ஸ். ஸோ அங்கங்கே வார்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால இங்கே வைக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில். அது ஒரு சேஃபான ஒரு இடம்ன்றது எல்லாரோட நம்பிக்கை. அது நம்பிக்கை உண்மையும் கூட. இன்றைக்கி வரலும் இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு 30 கண்ட்ரிஸ், ஆல்மோஸ்ட் 35 கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட கோல்டு ரிசர்வ்ஸை வந்து இங்கே தான் வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் இந்தியா. நம்ம இப்போ ஒரு 100 டன் எடுத்துகிட்டு வந்தீங்களா, இன்னும் ஸ்டில் வி ஹாவ் சம் ரிசர்வ்ஸ் தேர். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு அதில் வந்து அவங்க கோல்டோட இந்த ஒரு மாதமும் எண்ணில் அவங்க கோல்டோட ரேட்லேருந்து ஒரு 0.5% அவங்களோட சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதுக்கு 0.5% அதை சேஃப்டியாக வச்சிட்ருக்கிறதுக்காக அந்த சார்ஜஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக வேட். அந்த சிட்டி ஆஃப் லண்டனுக்கான ஒரு வேட் சிஸ்டம் இருக்குது. அந்த வேட் பர்சன்டேஜும் கொடுக்கணும் நம்ம. ஸோ இது ஒரு பெரிய ஹியூஜ் இன்கம் அவங்களுக்கு.
ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்கக்கிட்ட கோல்டு இருக்கிறதுனால அவங்க பவர்ஃபுல் ஃபைனான்ஷியராகவும் மாறிடுவாங்க. ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் த கோல்டை வந்து இங்கே தான் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர்னாக்கா ஃபெடரல் ரிசர்வ். ஃபெடரல் ரிசர்வ்ன்றது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறது. ஸோ இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது இன்றைக்கி வரலாம் எதுவும் தெரியாது. அதாவது சில கவர்மெண்ட் அப்பாயிண்டட் சென்ட்ரல் போர்டு அண்ட் தென் 12 ரீஜனல் பேங்க்ஸ் ப்ளஸ் சம் லெஜிஸ்லேட்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய ஒரு சிக்கலான ஒரு ஃபண்டிங் மெக்கானிசம் இது. இங்கேருந்து தான் வேர்ல்டு ஃபுல்லாக ஐ மீன் எந்த கண்ட்ரிக்கு தேவைப்பட்டாலும் அது இனிஷியல் பீரியடில், இது ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து தான் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறது நான் சொல்ல தேவை இருக்காது. பேங்க் ஆஃப் இங்கிலாண்டிலேருந்து இதை ஃபெடரல் ரிசர்வை வந்து க்ரியேட் பண்ணாங்க, அதோட பார்ட் மாதிரி. ஸோ ஆஸ் யூஷுவல் ரோத்ஷில்டு இதில் மேஜர் ஷேர் ஹோல்டர், ப்ளஸ் அடிஷ்னலாக நிறைய ஷேடோ குரூப்ஸ் எல்லாம் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த ஸ்டோரியில். வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமா நிறைய சிக்கல்லாம் எழுந்தது. இங்கிலாந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஸோ அங்கே அதாவது அந்த கண்ட்ரி மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. அமெரிக்கா வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அந்த டைம் பீரியடில். ஸோ வேர்ல்டு லெவலில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்காவுக்கு அகென்ஸ்டாகவும் நிற்க ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் நடக்க இந்த ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம்லேருந்து வேர்ல்டு பேங்க் அந்த கான்செப்ட் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதே பேரலாக வந்து IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, லைக் சிட்டி ஆஃப் இங்கிலாந்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஈக்குவலாக வேர்ல்டு பேங்க் வந்து வேர்ல்டு அஃபேர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அந்த கான்செப்டை க்ரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபெடரல் ரிசர்வுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் மானிட்டர் ஃபண்டு, அவங்க வந்து லோன்ஸ் எல்லாம் கொடுக்கறது, அதை மானிட்டர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ ரீசெண்டாக நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டர் ஃபண்டில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்தியாவும் மெம்பர்ஸாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸும் இருக்குது. இவங்க கிரே லிஸ்ட் ரெடி பண்ணுறது, லோன் பற்றி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறது, இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறாங்க இந்த ஸ்டோரிஸில். அதாவது இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு முன்னாடி இருந்து எதுவும் தெரியாது எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஸோ நம்ம அந்த கோல்டை பற்றி பேசும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஒரு மாதிரி தலையை காமிப்பாங்க இவங்கெல்லாம், இந்த கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ இப்படி போகலாம். ஓகே, அடுத்து இந்த ஸ்டோரியோட தீம், நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தீம், பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்ன்னு ஒரு சிஸ்டம் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க. அதுபடி US டாலர் ஃபியட் கரன்சியாக நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா, இதோட பேஸ் வந்து அப்போ பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆச்சு. இது பேஸ் என்னன்னாக்கா கோல்டு ரேட்ஸ் வந்து US டாலர் பேஸில் ஃபிக்ஸ் ஆகும், கோல்டோட ரேட்டு. ஸோ அந்த ப்ரைஸ் ஆஃப் கோல்டு அது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கு ஈக்குவலான்ட்டான டாலர் வந்து அந்த வேல்யூ பெற்றோம். ஸோ நீங்கள் கோல்டை வந்து ரிசர்வாக வைக்க தேவையில்ல, US டாலரை ரிசர்வாக வச்சா உங்களோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ட்ரேடிங் எல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி US டாலரை வந்து மெயின் ஹீரோவாக கொண்டு வந்தாங்க. ஸோ கோல்டை வந்து கொஞ்சம் பேக் ஸ்டேஜில் இருந்தாலும் பட் கோல்டு ஸ்டில் ஒர்த்தி. பட் கோல்டை வந்து நீங்கள் ரிசர்வ் வைக்க தேவையில்ல, US டாலர் ரிசர்வ் வச்சுருந்தால் போதும், உங்களோட கண்ட்ரியோட ரேட்டிங் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதுபடி மற்ற கண்ட்ரிஸோட கரன்சி லைக் இந்தியன் ருப்பி, யுவான் எல்லாத்தையுமே வந்து டவுன்கிரேட் பண்ணி எல்லாமே US டாலருக்கு அகைன்ஸ்டாக அவங்களோட வேல்யூவேஷன் பண்ண ஆரம்பித்த இந்த சிஸ்டம் தான் பிரிட்டன் வுட்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த பிரிட்டன் வுட்ஸ் சிஸ்டம் தான் நீங்கள் எப்படி வேணாலும் கான்செப்ட் அந்த கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சிங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் ஃபுல்லாக வேர்ல்டு இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ டாலரைசேஷன்ற வேர்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, வேர்ல்டு ஃபுல்லாக டாலரைசேஷன். Now we are going for de-dollarization. Again, that means again எல்லா வேல்யூபிள் கரன்சிஸ்க்கு ஈக்குவலாக US டாலரையும் வந்து ஒரு கரன்சியாக தான் இது பண்ணோம். பேஸ் ஆஃப் த வேல்யூவேஷன் அகைன் we have to go back to gold or some other minerals.
லைக் யுரேனியம் ரிசர்வ்ஸ் அந்த மாதிரி பிளானிங் போயிட்டுருக்கு. ஒர்க் ஆகும் லேட்டராக. அந்த டீடாலரைசேஷன்றதும் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது இன்னும் நிறைய நான் எழுதியிருக்கேன், பின்னாடியும் பார்க்கலாம் அதை பற்றி. ஸோ இந்த பிரிட்டன் ஆஃப் வுட்ஸ் அக்ரிமெண்ட் வந்து வேர்ல்டோட ட்ரேடிங் ஹெடேக் ஃபுல்லாக தலையெழுத்தையே மாற்றின ஒரு அக்ரிமெண்ட். இந்த பேசிஸில் தான் யூஎஸ் டாலர் பவர்ஃபுல்லானது. இது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த 4-5 பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதுக்கு அடுத்தது நம்ம மறுபடியும் இந்தியா பக்கம் வந்துடலாம். ஓகே, கொஞ்சம் அந்த கோல்டு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா. இந்தியாவில் எப்படி பேங்கிங் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா, ஐ திங்க் 1935-30 அந்த பீரியடில் இந்தியாவுக்கு ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் அவர் ரோத்ஷில்டு பிளான் பண்ணார். அவர் ஃபஸ்ட்டு ஒரு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேங்க்கை க்ரியேட் பண்ணி, ஐ திங்க் மும்பை ஹெட் ஆஃபீஸாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மும்பை ஆர் வெஸ்ட் கொல்கட்டா சம்வேர். ஸோ அந்த இடத்துல இருந்து இந்தியாவோட ஃபைனான்ஷியல் சிஸ்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ லேட்டர் இது வந்து அவங்கள அதோட பிரான்ச்சஸாக பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் மும்பை, பாம்பே, அந்த டைம் பாம்பேன்னு இருந்தது, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், அந்த மாதிரி ஒரு 3 பேங்க்கை க்ரியேட் பண்ணி இது மூலமாக ட்ரேடிங்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லேட்டர் ஐ திங்க் 1947க்கு அப்புறமா ஆர் 50க்கு அப்புறமா இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கன்வெர்ட் ஆச்சு. அப்போ வரலாம் அது வந்து ப்ரைவேட் பேங்காக தான் இருந்தது. அது இந்தியாவோட சென்ட்ரல் பேங்காக இருந்தது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த பீரியடில் நம்மளோட ட்ரேடு எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி நம்மளோட பேங்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதே சேம் பீரியடில் ஒரு டாட்டாஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு பேங்க் இருந்தது. அவங்க வந்து தனியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது இந்திரா காந்தி அது தேசியமயமாக்கினதுக்கு அப்புறமா அது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்கிறோம். பட் அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து டாடா குரூப். அந்த பீரியடில் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ், மேங்களூரில் கரூர் வைசியா பேங்க், அந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் எல்லாம் இருந்தது இந்தியா ஃபுல்லாக. சின்னதாக லோக்கல் ரீஜனல் லெவலில் இருந்ததுனால பெரிய அளவில் அவங்க வளர முடியல. 1947 வரலும் இந்த பிரச்சனைலாம் இருந்தது. அதனால் ஈஸியாக இந்த ஓரியண்டல் பேங்க் அந்த இம்பீரியல் பேங்க்கை வந்துட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே இவங்க மூலிமா எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டுறது, அதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணது அந்த இம்பீரியல் பேங்க்ஸ். ஸோ இப்படி ஒரு செட்டப் போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது ஆர்பிஐயோட கவர்னர்ஸ் லிஸ்ட்டு. 1949 வரலும் 1949க்கு அப்புறமா ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலும் ஆர்பிஐயோட கவர்னர்ஸ் இதெல்லாம் போர்டு மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஐஎம்எஃப்லேருந்து வர்றவங்க, பல ஃபெடரல் ரிசர்வ்லேருந்து வர்ற ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க தான் அதில் போர்டு மெம்பர் ஆக முடியும். அதுக்கப்புறமா ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் வந்து இந்த கண்ட்ரோலில் அந்த இடத்துல இருந்து. ஸோ 2018 வரலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், அதாவது அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஆளுங்களை தவிர வேறு யாரும் வந்துட்டு இதில் ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரகுராம் ராஜன், உர்ஜித் பட்டேல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இந்தியன்ஸே கிடையாது. தே ஆர் ஃபாரின் சிட்டிசன்ஸ். அவங்க வந்து இந்தியன் பேங்க்கில் கண்ட்ரோல் பண்ணுறதை அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக போர்டு மெம்பர்ஸ் லிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் மோஸ்ட்லி கவர்மெண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கவங்க, இல்லைன்னா வெளியிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணவங்க, அவங்க தான் அந்த போர்டு மெம்பர்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய கன்ஃபியூஷனான அதாவது எக்ஸாக்டாக சொல்ல முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஆர்பிஐ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. இது இப்போது கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது சக்ஸஸ் ஆகும், எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக விடுவாங்களா, அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். இதே சமயத்தில் பேரலாக ஒரு இன்ஸ்டியூஷன் ஒன்று ரெடி பண்ணாங்க, NCAERன்னு, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச். பேசிக்கலாக இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மினரல்ஸ், ரிசோர்ஸஸ் எல்லாம் பற்றி அவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நிலத்துக்கு கீழே கிடைக்கிற நிலக்கரி, அலுமினியம், அந்த மாதிரி மெட்டல்ஸு நிறைய இதை பற்றியெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதோட வேல்யூவேஷன் பண்ணுறது, ப்ளஸ் அடிஷ்னலாக அதை வந்து நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு
ஒரு ரிசர்ச் அதை எக்கனாமிக்கலாக அதை எப்படி ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறதுன்ற ஒரு ரிசர்ச் பேஸ்டு இதை பற்றியும் நீங்கள் நிறைய விஷயம் படிக்கலாம். பட் இங்கே எப்படி ஆகுதுன்னா, இந்த நேஷ்னல் எக்கனாமிக் ஆஃப் ரிசர்ச் NCAER வந்து ஆர்பிஐயோட சில பாலிசிஸ் எல்லாம் இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இது, ப்ளஸ் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் எல்லாம் இம்பேக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு அசோசியேஷன். அதாவது இது பார்ட்லி கவர்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். கவர்மெண்ட்டோட இது இருக்கிறது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்சஸ், அதோட அந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கிறது. அதே மாதிரி பேரலாக இன்னொரு அசோசியேஷன் ஒன்று க்ரியேட் ஆச்சு, CMIEன்னு சொல்லிட்டு, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி. இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் ஆர்கனைசேஷன்ஸ். இதில் வந்து மோஸ்ட்லி எக்கனாமிக் திங்க் டேங்க்ஸ், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, டேட்டா பேஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் பற்றி எல்லாம் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ NCAER வந்து பிரைம் மினிஸ்டர் நேரு அந்த டைமில் அவரோட விஷனில் ஸ்டார்ட் ஆனது 1956 ஐ திங்க். ஸோ 1956 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இது வந்து ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் போத் தே ஆர் ஃபண்டிங் அதோட ஃபங்க்ஷனிங்க்கு. அதுக்கப்புறமா இதை தான் நான் சொன்னேன். அதாவது அவங்க வந்து கவர்மெண்ட்டோட பாலிசிஸ்லாம் இம்பேக்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அதே மாதிரி RBIயில் வந்து எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் மாதிரி ஒரு பொசிஷன். ஸோ இந்த பாடியில் இப்போ இருக்கிறவங்கன்னு பார்த்திங்கன்னா நந்தன் நிக்கேல்னி, மனிஷ் சபர்வால், முகேஷ் அம்பானி, ஐ திங்க் தீபக் எஸ் பாரேக், அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிஸ்னஸ் மேன்லாம் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இதில் கவர்னிங் பாடியில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த கவர்மெண்ட் பாலிசியெல்லாம் இம்பேக்ட் பண்ணுறதுல, அதாவது அட்வைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய செய்வாங்க. ஸோ இந்த NCAER ஒரு இம்பார்ட்டண்ட்டான NCAER அவர் ப்ளஸ் CMIE இவங்க வந்து ஒரு இந்தியன் எக்கனாமியை வந்து டிசைட் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த CMIE ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இது ஈஸிலி வந்து வெளிநாட்டிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த திங்க் டேங்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஹார்ட்வேர்டு எஜுகேட்ஸ், அந்த மாதிரி ஃபாரினில் எஜுகேட் ஆனவங்க தான் இதில் மெம்பராக இருப்பாங்க மோஸ்ட்லி. இதை பற்றி நிறைய இன்னும் படிக்கணும், ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரியல. பட் இதெல்லாம் வந்து நமக்கு இம்பேக்ட் ஆகுது. ஸோ இவங்க அட்வைஸ் படி தான் நம்ம கவர்மெண்டெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த ஸ்லைடு நான் ஒரு பர்பஸ்ஃபுல்லி க்ரியேட் பண்ணேன். அதாவது இந்தியாவில் இருக்கிற மேஜரான ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா NCAER அதோட மெம்பர்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா IMFல மெம்பர்ஸாக இருப்பாங்க, வேர்ல்டு பேங்க்லேருந்து வந்தவங்களாக இருக்கும். லைக் மன்மோகன் சிங், ரகுராம் ராஜன், இவங்கெல்லாம் வேர்ல்டு பேங்க்லேருந்து வந்தவங்க. மற்றவங்கெல்லாம் மோஸ்ட்லி NCAER. ப்ளஸ் அடிஷ்னலி மினிஸ்டர்ஸில், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் மேஜராக பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்டை கொஞ்சம் பார்க்கணும், நிறைய விஷயம் இருக்குது அதுலேயும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேயும் நிறைய பேர் வந்து பிரிட்டிஷோட அந்த ஷேடோ ஆர்கனைசேஷனோட லிங்க் இருக்கிறவங்க தான் வந்து மோஸ்ட்லி டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிஸ்னஸ்மேன். டாட்டா இருக்கட்டும், முகேஷ் அம்பானி இருக்கட்டும், தீபக் பாரேக் இருக்கட்டும், இல்லை நாராயணமூர்த்தி, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம், அவங்க ஃபாதர் காலத்துலேருந்து அவங்க பிரிட்டிஷ் கூட கனெக்ஷன் இருக்குது, பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கூட. ஒரு பகதூர் திவானா கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன், சிவகங்கை அந்த திவானோட இருந்தார். ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு இந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய, இது நான் சும்மா ஒரு சின்ன லிஸ்ட்டாக காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மேஜரான ஒரு இம்பார்ட்டண்டான டெசிஷன் மேக்கிங் பவர்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு லிங்க்கை வந்து பின்னாடி அது எண்ட் ஆகுறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ ஆர்கனைசேஷன்ஸ் கூட எண்ட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு நீங்கள் ஒருத்தரை பற்றி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்போது அவங்கள தேடி படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரிய வரும். அது ஒரு கிளான்ஸ் மாதிரி காமிக்கிறதுக்காக தான் நான் இது சொன்னேன். ஓகே.
ஸோ மறுபடியும் நம்ம இந்த ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இங்கே ரிட்டர்ன் ஆகிறோம். அங்கே வந்துட்டு ஐஎம்எஃப் லோன்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணும்போது அதுக்கு க்ரைட்டீரியாஸ்லாம் செட் பண்ணுவாங்க. அவங்க பாலிசிஸ்லாம் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஈவன் பப்ளிக், அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸாக்டாக சொல்லணுன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் பாலிசிஸ் டிசைட் பண்ணும்போது இந்த மாதிரி இங்கே சப்சிடிஸ் எவ்வளோ கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாஸ்லாம் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. எவ்வளோ ஃபண்டு எந்த செக்டரில் அதிகமாக செலவு பண்ணலாம், அதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் நம்ம இந்தியாவுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ 1991 அந்த ஓப்பன் பண்ணது வந்து இந்த மாதிரி ப்ரெஷரில் தான். ட்ரேட் எப்படி இருக்கணும், ட்ரேடோட ரூல்ஸ் என்ன இருக்கணும்னு அந்த மாதிரிலாம் ப்ரெஷர் போடும்போது நம்ம மே 2000 வந்துட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தப்போ ஃபுல்லாக லோன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். நம்ம கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறமா அவங்க நம்ம கண்ட்ரிக்கு மேலே டாமினேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. இது குறைய ஆரம்பித்தப்போ இவங்க வேறு விதமாக நம்ம மேலே ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த கோல்டெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம அந்த கோல்டை வச்சு லோன் வாங்குகிறோம் இல்லைங்களா, கோல்டு அவங்கக்கிட்ட ரிசர்வாக இருக்குது, அது மேலேயே நம்ம லோன் எடுக்கலாம். ஸோ அந்த லோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கே டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு போவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்தளவுக்கு கிடைக்குது அதில். ஸோ அவங்க என்ஜிஓஸ்க்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டிலே பண்ணுறதுனால நம்ம லோன்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் ப்ராஃபிட். ஒரு சைடு லோன் மெயின் கோல்டு அவங்க ரிசர்வ் வச்சுன்னு இருக்கிறதுனால அதுக்கான சார்ஜஸ்லாம் வாங்கிக்கிறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக அந்த கோல்டு மேலே நம்ம ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எடுக்கணும். அது டிலே ஆக ஆக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு மைன்ஸ் ப்ராஜெக்ட்னு வச்சிங்களேன். அந்த மைன்ஸ் ப்ராஜெக்ட் வித்தின் 1 இயரில் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ராஃபிட்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ஜிஓஸ் மூலிமா அங்கே என்விரான்மெண்டல் ப்ராப்ளம், ட்ரைபல் இஷ்யூஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லோன் நம்மக்கிட்ட வந்துருச்சு, நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியே ஆகணும். பட் ப்ராஜெக்ட் சக்ஸஸாக ஸ்டார்ட் ஆகலை, ஸோ டிலே ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ஒரு பிளான் பண்ணியிருப்போம், நம்ம 1000 crore இந்த மைன் ப்ராஜெக்ட் செட் ஆகிட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும்னு. பட் 1000 crore அது 1500 crore இல்லை 2000 crore அந்த மாதிரி போயிடும். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா லோன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக 1 இயருக்கு அப்புறம் நம்ம பேபேக் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிப்போம். பட் 5 years வரல பேபேக் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி போயிடும். அப்போ என்னென்னா அவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட். ஸோ இந்த என்ஜிஓஸ் எல்லாம் இதுக்காக தான் க்ரியேட் பண்ணுறது. இவங்க என்விரான்மெண்ட்டுக்கெல்லாம் எதுவும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, இல்லை ட்ரைபல் வெல்ஃபேரோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு இவங்க பிளான் பண்ணுறதே இந்த மாதிரி தான். லோனை வந்து டிலே பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டிலே ஆகணும். ஒரு ரோடு அக்வேஷன், ரோடுக்கு நம்ம லேண்ட் வேணும், லேண்ட் அக்வேஷன் போனால் அங்கே ஃபார்மர்ஸ் எல்லாம் கிளறி விடுவாங்க. நம்ம ஒரு 100 ரூபா ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி பிளான் பண்ணி போயிருப்போம், அங்கே போனோடனே அது 500 rupees ஆகிடும். அப்போ என்னென்னா ப்ராஜெக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஜெக்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே நடுவில் கொஞ்சம் கோர்ட் கேஸ் அது இதுன்னு டிலே ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் டிலே பண்ணி எல்லா ப்ராஜெக்டும் வந்து அவங்க ப்ராஃபிட் சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம லாஸில் போயிட்டுருப்போம். இதுதான் இந்த கோல்டு வித் லோன்ஸ், இந்த ஐஎம்எஃப், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, வேர்ல்டு பேங்க் இவங்களோட வேலையே இதுதான். இதை வந்து அவங்க அந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் செய்வாங்க, நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது, நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியாது. ஸோ இந்த என்ஜிஓஸ் எல்லாம் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் இவ்வளோ என்ஜிஓஸ் எதுக்கு தேவைப்படுது எனக்கு புரியல. 80 crore பீப்புளுக்கு இன்றைக்கி வரலாம் கவர்மெண்ட் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுது, ஃபுட்டுக்கான பேசிக் நெசசிட்டிஸ். அண்ட் தென் நிறைய வந்துட்டு சப்சிடிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னமும் என்ஜிஓஸ் வந்து ஹங்கரி இண்டெக்ஸ்லலாம் நம்ம பின்னாடி இருக்கிறோம். அவங்க அதுக்காக வந்து இன்னும் பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. ஹங்கரி இண்டெக்ஸ், நாங்கள் இங்கே இருக்கிற வறுமையை போக்குறதுக்காக ஒர்க் பண்ணுறோம், இவ்வளோ காசு கொடுங்க அவ்வளோ காசு கொடுங்கன்னு வெளியிலேருந்து கொண்டு வராங்க. இது எல்லாமே எங்கே போகுது, யாரை இவங்க டெவலப் பண்ணுறாங்க, யார்கிட்டையும் எந்த இதுவும் தெரியாது. ஸோ என்ஜிஓஸ் வந்து தேவையில்லை இந்தியாவுக்கு. நமக்கு வந்து தேவை ஆக்டிவிட்டீஸ்னால் கவர்மெண்ட் ஃபண்டு எப்படி செலவாகுது அதை மானிட்டர் பண்ணுறது, அது பர்ஃபெக்டாக செலவாகுதா இல்லையான்னு. பட் இங்கே ஆக்டிவிட்டீஸுன்ற பேரில் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட்டு, எதனா பிரச்சனை பண்ணுறது, அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது தவிர ஒரு டேட்டா அனலிஸ்ட்டு அது ப்ரூஃபோடு வந்து ஒரு கோர்ட்டில் போய் பிஏஎல் போட்டு இந்த மாதிரி இவ்வளோ ஃபண்டு இந்த செலவு பண்ணாங்க, இதனால் எந்த ப்ராஃபிட்டும் இல்லை, எதனா லாஸோ அந்த மாதிரி போகிறவங்க யாரும் இல்லை. எதனா ஒன்றுனா ரோடை பிளாக் பண்ணுறது, மிரட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்டிவிசமே கிடையாது, இதெல்லாம் தாதாகிரி.
ஸோ என்ஜிஓ ஆக்டிவிஸ்ட்டு இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாம் வந்து யார்கிட்டயோ இருந்து காசு வாங்கிட்டு செய்கிறவங்கன்றது தான் 90%. இதுதான் உண்மை. ஸோ நம்ம மறுபடியும் அந்த கோல்டுக்கு வரலாம். ஸோ நம்ம கோல்டு எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட இருக்கோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட், டபுள் ப்ராஃபிட். ஒன்று சார்ஜஸ் மூலயமா, இன்னொன்று நம்ம ப்ராஜெக்ட்ஸ் டிலே பண்ணுறது மூலமா, இன்ட்ரெஸ்ட் மூலயமா. ஸோ நம்ம கோல்டு அங்கே இருந்தாக்கா பிரச்சனை. அதே நம்ம வந்து கோல்டு மூணாவது ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, சப்போஸ் இன்கேஸ் ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி வருது. இப்போ ரஷ்யாவுக்கு வார் நடந்தப்போ ரஷ்யாவோடது 4 பக்கமும் பிளாக் பண்ணிட்டாங்க அவங்க ரிசர்வ்ஸ் எல்லாம். அதே மாதிரி சுச்சுவேஷன் இந்தியாவுக்கும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நிச்சயம். என்றைக்காவது உன்னோட கோல்டை வந்து நீ யூஸ் பண்ண முடியாது, இதிலேருந்து லோன் வாங்க முடியாது. பிளாக் பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஃபைட் பண்ணுவோம் கோர்ட்டில் போயிட்டு, அதெல்லாம் டிலே ஆகும். பட் பெஸ்ட் அது கோல்டு நம்மகிட்டே இருந்தாக்க அந்த பிரச்சனையே இல்லை. ஒன்று நம்ம கரன்சியோட வேல்யூவும் அதிகமாகும், நம்மளோட தேவையில்லாத செலவுகளும் குறையும் இல்லைங்களா. ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு சப்போர்ட் திஸ் கவர்மெண்ட் இன் திஸ் ஆக்ட். 1991 ஒரு டைம், 1991 அப்புறமா இதுவரைலாம் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது அரௌண்ட் 823 டன் கோல்டு ரிசர்வ் நம்மளோடது. இதில் 400 டன் ஆல்ரெடி இந்தியன் ஆர்பிஐ பேங்க்ஸ்லேயே வந்துட்டு வாலெட்டில் இருக்குது. பாக்கி ஒரு 400 டன்ஸ்லேருந்து இப்போ ஒரு 100 டன்ஸ் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 300 டன்ஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம எவ்ரி இயர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை கோல்டு ரிசர்வ் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கோல்டு ரிசர்வ் வைக்கணுமோ, இப்போது சைனாலாம் பார்த்திங்கன்னா 2100 டன்ஸ் கோல்டு ரிசர்வ் வச்சுருக்காங்க. யூஎஸ்ஏ ஐ திங்க் நம்பர் 1, தே ஆர் ஹேவிங் சம் 8000 டன்ஸ் கோல்டு சம்திங், அந்த மாதிரி ஏதோ. நம்ம இப்போ ஒரு 13th பிளேஸ்லேயோ 12th பிளேஸ்லேயோ இருக்கோம்னு நினைக்கிறேன் கோல்டு ரிசர்வில். நம்ம எப்போ சைனா அளவுக்கு நம்ம கோல்டு ரிசர்வ் வைக்கிறோமோ அப்போ நம்ம எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அது இல்லாமல் நம்ம அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் வெளியே கொடுக்க தேவை இருக்காது. ஸோ நம்ம வி ஹாவ் டு கிரியேட் லாட் ஆஃப் சேஃப்டி வால்ஸ் இந்தியாவுக்குள்ளே க்ரியேட் பண்ணி பர்ஃபெக்டாக இங்கேயே ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நம்ம கண்ட்ரிக்கு அது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் இந்த ஹோல் ஸ்டோரிக்கு பின்னாடி. ஸோ இதுக்கு பின்னாடி தான் அந்த ரோஸ் ஸ்டைல்லேருந்து, வேர்ல்டு பேங்க்லேருந்து, ஐஎம்எஃப்லேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணுறது நம்மளை அந்த பொசிஷன் அடையக்கூடாதுன்றதுக்கான ஒரு பிளானிங். ஸோ ஐ திங்க் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் as much as possible. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலே விஷயம்லாம் நிறைய கூகுளில் ஓப்பன் சோர்ஸில் கிடைக்குது. ஸோ யூ கேன் சர்ச் அண்ட் கன்ஃபார்ம். Thank you very much for watching this video. Jai Hind. Bye bye.